அண்ணா உங்க அருவாளை கொஞ்சம் கொடுங்கண்ணா. தேங்காய் மட்டை வாங்கணும், மட்டை வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். அப்படியா? மறக்காம கொண்டாந்து கொடுத்துடணுமா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அதிகம். இந்தா. சரிங்கண்ணா, வேலை முடிஞ்சோன்னா கொண்டு வந்து குடுக்குறேன். ஏங்க அந்த வேப்ப மரத்து வாது ஜன்னல் முட்டிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் வெட்டி விடுங்க. சரி சரி. அருவா ஆமா அந்த பொண்ணு வாங்கி போச்சுல, சரி நான் போய் வாங்கிட்டு தரேன். ஏமா அருவா வாங்கிட்டு வந்து இன்னும் கொண்டாந்து திருப்பி கொடுக்காம வச்சிருக்கேன்? அண்ணா அடுத்த நாளே கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நீங்க மறந்துட்டீங்களா? இல்லம்மா, நீ இன்னும் கொடுக்கவே இல்லையே. என்ன இப்படி மறந்துட்டீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் குடுக்கறப்ப கூட நீங்க டீ சாப்பிட்டு இருந்தீங்க. கொடுத்துருந்தா வீட்டுலதான் இருக்கு. நல்லா போய் வீட்டுல தேடி பாருங்கண்ணா. இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே வாங்க மாட்டேன். எனக்கு திருட்டுப்பட்ட கட்டிடுவீங்க போல இருக்கே. யதார்த்தமா வாங்க, எனக்கு இந்த பேர் தேவைதான். எதையுமே கொடுத்துட்டு சங்கடப்படுறதுக்கு சில பேர்கிட்ட முதலே இல்லைன்னு சொல்லிடலாம். கொஞ்ச நாள் யாரு கண்ணிலையும் படாம வைக்கணும். இந்த வீடியோல பார்த்த மாதிரி பல பேர்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு. பணம் ஆகட்டும், ஒரு பொருள் ஆகட்டும், ஒருத்தர்கிட்ட வாங்கினா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சில பேர்கிட்ட இருக்கிறது இல்ல. இது வரைக்கும் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கிங்க. மத்தவங்களோட பொருளை நீங்க ₹1 எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காலம் உங்களுக்கு 1000 ரூபாய் செலவு வைக்கு. இதை யாருமே ஏத்துக்கிறது இல்ல, ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அடுத்தவங்களோட பொருள் ஒரு பைசாவை கூட நீங்க ஆசைப்படாதீங்க, நினைச்சிடாதீங்க. நீங்க ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினைக்கும் போதே கடவுள் உங்களை ஏமாத்த தயாராகிடுவார். நன்றி. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது.